ஹலோ காய்ஸ், வெல்கம் டூ நியூ வீடியோ. நம்ம வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்ன அது அப்படின்னா, நீங்க ஃபண்டிங் அக்கவுண்ட் வாங்குறதா இருந்தா, ஓகேவா? அதாவது எனக்கு வந்து ட்ரஸ்டபுளா ஒரு ஃபண்டிங் அக்கவுண்ட் சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்து ரொம்ப அமௌண்ட்லாம் வேணாம். கம்மியா ஏதாச்சும் இருந்து ட்ரஸ்டபுளா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா, உங்களுக்காக தான் என் இன்ஸ்டா பேஜ் போனீங்கன்னா போஸ்ட் இருக்கும். கோட் ஃபண்டட் ட்ரேடர். அதுல வந்து என்னோட ஆஃபர் கோட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 50% எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் குடுத்துட்டு இருக்காங்க டிஸ்கவுண்ட். என் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும். 12 நாள் இன்னும் 11 நாள் தான் இருக்கு. போய் யூஸ் பண்ணிக்கங்க. இன்னொரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பேன். இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அக்கவுண்ட்னு. அது ஃப்ரீ சேலஞ்ச் குடுத்துட்டு இருக்காங்க. 5K ஒன் ஃபேஸ் அக்கவுண்ட். அதையும் போய் லாகின் பண்ணி வாங்கிக்கங்க. ஓகேவா? அதுவும் என் போஸ்ட்ல போட்டிருப்பேன். லிங்க் 2மே என் பயோல போட்டிருப்பேன். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கன்டென்ட்டுக்குள்ள வந்தாச்சு. கன்டென்ட்டோட எம்எம்எக்ஸ்எம் கோர் கான்செப்ட்டோட ஃபர்ஸ்ட் கன்டென்ட் வீடியோ என்ன அப்படின்னா, OHLC, OLHC பவர் ஆஃப் 3. கன்டென்ட்குள்ள போலாம். கன்டென்ட்டோட நேம் இதுதான் நம்மளுக்கு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து எம்எம்எக்ஸ்எம் கோர் கான்செப்ட், OHLC, OLHC, PO3. ஓகேவா? இதுதான் கோர் கான்செப்ட்டோட ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். வாட் இஸ் OHLC? ஓகேவா? நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். ஓவர்வியூலயே சொல்லியிருப்பேன். இங்க இத சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதனால தான் ஜஸ்ட் இத சொல்றேன். ஏன்னா புரியணும். OHLCனா என்ன? நியூவா பார்க்குறவங்களுக்கெல்லாம். அதனால சொல்றேன். வாட் இஸ் OHLC? OLC in PO3. OHLC மீன்ஸ் ஓப்பன் ஐ லோ க்ளோஸ். ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் வந்து என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, செல் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் ஆகுது அப்படின்னா, ஹை போவும், லோ வரும், இங்க க்ளோஸ் ஆகும். இந்த கேண்டில் வந்து பீரிஷ் கேண்டில். OLHCனா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் லோ வைக்கிறான் அப்படின்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷ் கேண்டில் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். அதுதான் வந்து OHLC வந்து செல் கேண்டில், OLHC வந்து பை கேண்டில். ஓகேவா? அடுத்தது வந்து தி சீக்வென்ஸ் ரெப்ரசன்ட் ஹவ் பிரைஸ் இஸ் டெலிவர்ட் டியூரிங் எ செக்ஷன் ஆர் டெய்லி கேண்டில் ரிவீலிங் மார்க்கெட். அதான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது வந்து ஒரு ஒரு பிரைஸ் டெலிவரிக்கான ஒரு சீக்வென்ஸா இதுல இருக்கும். இது முக்கியமான ஒரு இதுதான் பேசிக். நம்மளுக்கு வந்து ஒரு டெய்லியோ இல்லாட்டி ஒரு செக்ஷன் கேண்டிலோ, ஒரு செக்ஷன் வந்து 6 மணி நேரம் இருக்கும். ஓகேவா? அந்த 6 மணி நேரம் கேண்டில நீங்க எடுத்தாலும் அதே தான் நடக்கும். ஓப்பன், லோ, ஹை, ஓகே. எந்த கேண்டில் எடுத்தாலும் நீங்க செல் பார்க்குறீங்கன்னா, செல் கேண்டிலுக்கு OHLC, பை கேண்டில் பார்க்குறீங்கன்னா OLHC, அது மாரி தான் நடக்கும். ஒரு கேண்டிலுக்குமே நடக்கும். நம்ம எத வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, பயாஸ் தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு வந்து டெய்லி கேண்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால நம்ம வந்து டெய்லி கேண்டில்ல தான் PO3 பார்ப்போம். ஓகேவா? 4 ஹவர்லயும் பார்க்கலாம், 6 ஹவர்லயும் பார்க்கலாம். 6 ஹவர் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா 4 ஹவர் தான் சொல்லுவாங்க. 6 ஹவரும் பார்க்கலாம், 15 மினிட் பார்க்கலாம், 1 ஹவர் பார்க்கலாம், எல்லா கேண்டிலுமே பார்க்கலாம். மெயின் பயாஸ் வந்து டெய்லி கேண்டில். ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு டெய்லி கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் வந்து 18 EST நியூயார்க் -4 டைம்ல போட்டிருப்பேன். திஸ் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் நியூ டெய்லி சைக்கிள் இன் கோல்டு. அதாவது என்னன்னா, நான் வச்சிருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே கோல்டு சார்ட் தான். அதனால வந்து நான் கோல்டு டைமிங்க்கு தான் போட்டிருக்கேன். EST 18. ஓகேவா? நியூயார்க் டைம்க்கு. இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐடென்டிஃபையிங் PO3 செட்டப்ஸ் இயர்லி இன் த செக்ஷன்ஸ். இந்த PO3 செட்டப் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அக்குமுலேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மேனிபுலேஷன் அடிக்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த செக்ஷன் லண்டன்ல இருந்து. அக்குமுலேஷன் வந்து ஏசியா பண்ணும். மேனிபுலேஷன் லண்டன் பண்ணுவோம். நியூயார்க் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போகும். இது நார்மலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் சொல்றேன். சரியா? அக்குமுலேஷன் வந்து ஏசியா பண்ணும். லண்டன் வந்து மேனிபுலேட் பண்ணும். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நியூயார்க் பண்ணும். அததான் வந்து இங்க PO3 செட்டப் இயர்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த PO3ங்கிறது வந்து இந்த OHLC, OLHC கேண்டில் எப்படி ஓப்பன் ஆயிட்டு என்ன மாரி பிரைஸ் டெலிவரி பண்ணுது அப்படிங்கிறது தான் மார்க்கெட் மேக்கர் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? டெய்லி ட்ரூ ஓப்பன் டைமிங். அதாவது நம்மளுக்கு 18ங்கிறது ஒரு டேவோட ஓப்பன். ஆனா நம்மளுக்கு மார்க்கெட்ல அல்காரிதம் ஓப்பன் ஆகுறது டெய்லி ட்ரூ டே ஓப்பன் வந்து 00 EST நியூயார்க் -4. அதாவது 9:30க்கு இந்தியன் டைமிங்ல. ஓகேவா? அந்த இடத்துல இருந்து தான் நம்ம கணக்கு பண்ண போறோம். லோ வைக்க போதா? ஹை வைக்க போதா? லண்டன் அப்படின்னு. ஓகேவா? இப்படிதான் நம்ம ப்ளே பண்ண போறோமே தவிர, நம்ம 18ல இருந்தே பார்க்கக்கூடாது.
18லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு லோ வச்சுருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆ ரீட்ரேஸ்மென்ட்ல லண்டன் போயிரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த லோவையும் தூக்கிட்டு போக கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா, ஏசியாங்கிறது ஒரு லிக்விடிட்டியான ஒரு ஜோன் ஏரியா. ஹை அண்ட் லோஸ். அந்த ஹை அண்ட் லோஸ எடுத்து போட்டு தான் மார்க்கெட் போகும். அதனால தான் 00 930 ஓப்பன் பிரைஸ நம்ம மார்க் பண்ணிட்டு, அதுக்கு மேலயோ கீழயோ தான் மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணும். லோவோ, ஹையோ வந்து செட் பண்ணும். ஓகேவா? 5 கீ கேண்டில் ஃபார்மேஷன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது புல்லிஷ் கேண்டில். லார்ஜர் பாடி ஹையர் க்ளோஸ் தென் ஓப்பன் கன்டினியூஷன் எக்ஸ்பெக்டட். இது வந்து நார்மல் தான். படிச்சுக்கங்க. நம்ம வந்து கேண்டில் எப்படிங்கிறது நம்ம இமேஜ்ல நான் போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளா. எல்லாமே பார்ப்போம். புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில். லாங் விக் அட் த பாட்டம், ஸ்மால் பாடி. ஓகேவா? லாங் விக் அட் த பாட்டம்னா கீழ பாடி வச்சுட்டு மேல பாடி வைக்கும். இந்த மாரி ஹேமர் கேண்டில் மாரி. ஓகேவா? தட் இஸ் சிக்னல் ரிவர்சல் ஃப்ரம் பீரிஷ் டூ புல்லிஷ். அதாவது பீரிஷ்ல இருக்கிறது புல்லிஷ்க்கு சேஞ்ச் ஆகுது. அதான் சொல்லியிருக்கேன். பீரிஷ் கேண்டில் அப்படின்னா லார்ஜர் பாடி, லோவர் க்ளோஸ் தென் ஓப்பன் பீரிஷ் கன்டினியூஷன். ரெண்டுமே ஒண்ணுதான். லார்ஜர் பாடி கேண்டில். பீரிஷ் ரிவர்சல் கேண்டில். அதே ஆப்போசிட்ல ஹேமர போட்டா, இந்த மாரி விக்க விட்டா நம்மளுக்கு வந்து அது பீரிஷ் ரிவர்சல் கேண்டில். இன்டிசிஷனல் கேண்டில் எப்படி இருக்கும்னா, ஸ்மால் பாடி, ஓப்பன், ஓப்பன், லோ ஹைலாம் நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் இன்டிசிஷனல் கேண்டில்ல. ஓப்பனும், க்ளோஸும் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் சுத்தும். ஸ்மால் பாடி ஈக்குவல் வீக் போத் சைட் மார்க்கெட் இண்டிசேட் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன். இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கன்ஃபர்மேஷன் வேணா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரேடுங்கிறது போய்க்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் அ புல்லிஷ் கேண்டில். நம்மளுக்கு வந்து புல்லிஷ் கேண்டில் கீழ ஓப்பன் ஆகும், லோ விக்கும், ஹை விக்கும். அதுக்கப்புறம் கீழ வந்து குளோஸ் ஆயிரும். அதே புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில் ஓப்பன் ஆகும், கீழ லோ வைக்கும், இங்க வந்து ஹை வச்சுட்டு குளோஸ் ஆகும். 2த்துக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. இது ஃபுல் பாடி கேண்டில். இது வந்து ஹேமர் கேண்டில். பீரிஷ் கேண்டில் அதே தான் ஆப்போசிட். ஓப்பன் ஓப்பன் வந்து மேல ஆகும், ஹை விக்கும், லோ வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் வைக்கும். இதுவும் அதே மாரி ஆப்போசிட்ல ஹேமர், ஓப்பன், ஹை விக்கும், லோ வச்சுட்டு க்ளோஸ் விக்கும். இன்டிசிஷனல் கேண்டில் சொன்னேன்ல. இது வந்து ஒரு இந்த இடம் இந்த 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 கேண்டில்லாம் எங்க ஃபார்மேஷன் ஆகும் அப்டின்னா, ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுல ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா? நம்ம இப்ப எக்ஸாம்பிள்க்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கேண்டில பார்க்கணும் அப்படிங்கம்போது, எல்லா கேண்டிலுமே பார்க்கலாம். ஓகேவா? ஆனா, கேண்டில மட்டுமே வச்சு பண்ணணுமா? ட்ரேட் பண்ணலாமா? அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நெறைய இருக்கு. ஐசிடி இருக்கு. எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி பண்றப்ப தான் ஒரு அக்யூரசி கிடைக்கும். ஒரு நம்மளுக்கு வந்து அக்யூரசி எதுல கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் ஒரு கான்செப்ட்ன்னு நான் சொல்ல வரல. ஒரு சப்ஜெக்ட்ட மட்டும் வச்சு ரிப்பீட் பண்ணாம, கான்செப்ட்ட இன்டர்லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து அத இன்டர்லிங்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நெறைய வந்து ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் நெறைய கிடைக்கும். அது இல்லாம நான் வந்து கேண்டில மட்டும் பார்க்குறேன். எனக்கு ஓப்பன், ஹை, லோ, குளோஸ் அத மட்டும் பார்த்துட்டு நான் என்ட்ரி போடுறேன். அப்டின்னா வாய்ப்பு இல்ல. ஓகேவா? எந்தெந்த இடத்துலலாம் வரும், எந்தெந்த இடத்துலலாம் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும். இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டெய்லியோட ஸ்விங் இருக்கு. அந்த ஸ்விங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, பை செல் லிக்விடிட்டி எடுத்துட்டு, இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு இந்த ஹை டூ இந்த லோ வந்து பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன் அப்டின்னா, நம்மளுக்கு பிரீமியம் டிஸ்கவுண்ட்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். ஃபர்ஸ்ட் இத ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான், நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் நம்ம அந்த பிரீமியத்திலயோ, டிஸ்கவுண்ட்லயோ வந்து கேண்டில ஃபைண்ட் பண்ணி, அந்த கேண்டில நம்ம PO3 கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் த மெயின். எல்லா கேண்டிலுமே நீங்க பார்க்கலாம். ஆனா எல்லா கேண்டில்லயுமே உங்களுக்கு வந்து லெவல்ஸ்ங்கிறது உட்காராது. அதாவது டெய்லி லெவல்ஸ்ங்கிற ஒரு PDRA உட்கார்ந்தா தான், உங்களுக்கு வந்து அந்த டெய்லி கேண்டில நீங்க PO3 பார்க்க கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இந்த இந்த இது பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன். பை செல் லிக்விடிட்டி எடுத்து ஒரு மூ எக்ஸ்பென்ஷன் குடுத்ததுனால பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன். அப்ப PDRA என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பை செல் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் டெய்லி IFEG கிடைச்சிருக்கு. ஓகேவா? கிடைச்சிருக்க இடத்துல இந்த கேண்டில் டேப் ஆயிருக்கா? இந்த கேண்டில தான் நம்ம வந்து பார்க்க போறோம். PO3ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஓகேவா? அந்த கேண்டிலோட டே ஓப்பன் 0 இந்த இடத்துல தான் 00 9:30 ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? லண்டன்ல போய் ஹை வச்சிருக்கு.
மார்க்கெட் ப்ரீவியஸாவே நம்மளுக்கு வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் குடுத்து, ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி செல்லுக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த கன்டினியூஸ் பை கேண்டில்ல வந்து நம்மளுக்கு பீரிஷ் ஆர்டர் பிளாக்கா எடுத்தோம்னா, மீன் த்ரெஷ்ஹோல்ட் இங்க மாட்டுது. ஓகேவா? நான் எதெல்லாம் லிங்க் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. நம்ம நார்மலா இத மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு ப்ரீவியஸ் ஏசியன் செக்ஷன் ஐ எடுக்குதா? வீக்லியோட கேண்டில் ஐ எடுக்குதா? டெய்லியோட கேண்டில் ஐ எடுக்குதா? இல்லாட்டி பிடிஆர்ஏ அங்க இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஃபர்தர் மூவ்க்கே நம்ம போகணும். நம்ம பிரெடிக்ட்டே பண்ணக்கூடாது. ரியாக்ட் தான் பண்ணணும். நம்மளுக்கு வந்து. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல வந்து டெய்லி ஐஎஃப்ஜி கிரியேட் பண்ணதுக்கப்புறம், சேஞ்ச் ஆஃப் ஆர்டர்லாம் குடுத்ததுக்கப்புறம், மீன் த்ரெஷ்ஹோல்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். கரெக்ட்டா இங்க ஓப்பன் ஆயிட்டு, மார்க்கெட் லண்டன்ல போய் ஐ ஃபிக்ஸ் பண்ணுது. ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு, மார்க்கெட் எதுக்கு மேல ஐ ஃபிக்ஸ் பண்ணுது? இந்த ட்ரூ டே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் போய் ஐ ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? இந்த ட்ரூ டே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மேலயோ, கீழயோ வந்து ஐ லோ ஃபிக்ஸ் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? இது கேண்டில் போட்டிருக்கேன். இந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் தான் இங்க போட்டிருக்கேன். அதாவது இதோட லோவர் டைம் ஃப்ரேம் தான் இங்க ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் ஃப்ரேம். ஓகேவா? இத இப்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருக்கோம் 15 மினிட்ல. அப்ப ஓப்பன் இங்க ஆகுதுன்னா, லண்டன் ஹை ஆஃப் த டே வைக்குது. நம்மளுக்கு ஓபில டேப் ஆயிட்டு, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகுது. ஆகும்போது நியூயார்க் என்ன பண்றாங்க? 7-11 அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூயார்க் கன்டினியூஷன் ஆகுது. இதுதான் ஒரு PO3 கேண்டிலுக்கான ஒரு அழகான ஒரு கேண்டில். எந்த இடத்துல பார்க்கணுங்கிறத இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாமே அந்த லெவல்ஸ்ல தான் நான் எடுத்து வச்சிருப்பேன். இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே. அந்த இடத்துல தான் நீங்களும் பார்க்கணும். எல்லா கேண்டிலையுமே பார்க்கலாம். ஆனா எல்லா கேண்டிலுமே இது மாரி மூவ்மெண்ட் தராது. ஓகேவா? எல்லா கேண்டிலுமே PO3ல தான் போகும். எல்லா கேண்டிலுமே பார்க்கலாம். லோ டைம் ஃப்ரேம்ல அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தா மட்டும் போங்க. இல்லாட்டி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரை எடுத்துட்டு, அந்த லெவல்ல வந்து இந்த கேண்டில் ஃபார்மேஷன பார்த்துக்கோங்க. ஓஹெச்எல்சியோ, ஓஎல்எல்சியோ. அதாவது இது வந்து பீரிஷ்க்கான பிடிஆரை நம்ம பீரிஷ் பார்க்குறோம். பீரிஷ் கேண்டில். புல்லிஷ்க்கான பிடிஆர்னா புல்லிஷ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் இருக்கு பார்ப்போம். ஓகேவா? நியூயார்க் வந்து நம்மளுக்கு அப்படியே கன்டினியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க? ஓப்பன், ஐ, லோ இப்படிதான் நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு என்னன்னா, ஒரு செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு ஓகேவா? செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டீலிங் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல டீலிங் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும்போது, என்ன பிடிஆரே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அந்த பிடிஆரே வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு எடுக்க முடியுமோ, என்னென்னலாம் இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கப்புறம், இந்த செல் சைட் லிக்விடிட்டியோ, பை சைட் லிக்விடிட்டியோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிரீமியம் டிஸ்கவுண்ட் டீலிங் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஓபியோ, பிரேக்கர் பிளாக்கோ, எஃப்இஜியோ என்னென்ன பிடிஆர்எஸ்லாம் இருக்கோ, அந்த பிடிஆர்எஸ்லாம் ஃபார்ம் ஆயிருந்தா, அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு வரம்போது, மார்க்கெட்ட நீங்க அப்ரோச் பண்ணலாம் PO3 கேண்டில். ஓகேவா? திஸ் இஸ் த பிடிஆர்ஏ ஃபார்ம் பண்ணி பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த இடத்துல டெய்லியோட ஓபி மீன் த்ரெஷ்ஹோல்டோட கிடைச்சிருக்கு. 50%. இந்த 50%ல மார்க்கெட் செல் கேண்டில் தான் இங்க விழுந்திருக்கு. இந்த கேண்டில நம்ம பார்க்க மாட்டோம். அப்ப இந்த கேண்டில் என்னவா இருக்கு நம்மளுக்கு? அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆனது, நம்மளுக்கு ஒரு ஹேமர் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஏன் ஃபார்ம் ஆகணும்? இந்த 50%ல மார்க்கெட் டெய்லியோட லோவ் எடுக்குது. எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் இப்படி உள்ள போகணும் அப்படின்னா, இந்த ஃபார்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைக்கு திரும்ப போகுது, ரிவர்சல் ஆக போகுதுங்கிற அர்த்தத்த தான் இது குறிக்குது. இந்த ரிவர்சல் கேண்டில நம்ம போயி லோ டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். அப்ப நம்மளுக்கு அந்த ரிவர்சல் கேண்டில் தான் இது. நான் சொன்ன மாரியே நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏசியா லோ இருக்கு. ஏசியா லோ வந்து ரைட் அவுட் பண்றான். ஓப்பன் ஓப்பன் வந்து ட்ரூ டே ஓப்பன் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் ஆயிருக்கு. லோ வந்து வைக்கணும்ல. லண்டன் லோ ஆஃப் த டே. நம்மளுக்கு லண்டன் இங்க லோ வச்சுருச்சு. ஓகேவா? லோ வச்சுட்டு சிஎஸ்ஐடியும் நம்மளுக்கு குடுத்துட்டோம். குடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணணும்? நியூயார்க்ல கன்டினியூஷன் தான் பண்ணணும். மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிடிஆர் இருக்கு. ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு. அந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து மார்க்கெட் கன்டினியூஷன் தான் ஆகுறான். அப்ப மார்க்கெட்ட வந்து நீங்க இப்ப PO3ல அப்ரோச் பண்றப்ப எப்படி இருக்கும்? ஓப்பன், லோ, ஹை ஓகேவா? இது கன்சால்டேஷன், இது மேனிபுலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இது மெயின்.
ஓகேவா? நார்மலா ஒரு ஓல்டு ஸ்விங் ஹைஸோ, ஸ்விங் லோஸோ அதாவது டெய்லி ஸ்விங் ஹை, ஸ்விங் லோஸ் வந்து யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்டின்னா, எஸ்எம்டி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அவங்கலாம் ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் இன்ஸ்டிடியூஷனலும் நம்ம ஃபைண்ட் பண்ற இடம், ஸ்டாப் லாஸ் எடுக்கிற இடம், நமக்கு மொமெண்டத்த மாத்துற இடம் அப்டின்னான்னு கேட்டீங்கன்னா, டெய்லி ஸ்விங்ஸ், ஹைஸ் அண்ட் லோஸ் இந்த இடத்துல தான். அப்ப இது பை ஸ்டாப்பா இருக்கு நம்மளுக்கு. இந்த கேண்டில் நம்மளுக்கு எந்த இடத்துல மாறி இருக்கு அப்டின்னா, இந்த இடத்துல. நம்மளுக்கு பீரிஷ் கேண்டிலா வந்திருக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு ஓல்டு ஹைஸ், ஓல்டு லோஸ்ல நம்மளுக்கு இந்த மாரி கேண்டில் ஃபார்மேஷன நம்மள பார்க்கலாம். லோ டைம் ஃப்ரேம்ல அதுக்கு ஏத்த மாரியும் நம்மளுக்கு தரும். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஏசியா செக்ஷனே என்ன பண்ணியிருக்கு, ஓல்டு செட் பண்ணிட்டு, நம்மளுக்கு பை ஸ்டாப்ப செட் பண்ணிட்டு, நம்மளுக்கு சிஎஸ்ஐலாம் குடுத்துட்டு ஒரு இம்பல்சிவ் மூவ் குடுத்துருக்கான். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூ டே ஓப்பன் ஆகும்போது, நம்மளுக்கு ஐ ஃபிக்ஸ் பண்ணணும் லண்டன். வெயிட் பண்ணுவோம்ல. அப்ப வெயிட் பண்றப்ப நம்மளுக்கு எஃப்இஜின்னு இங்க ஒரு பிடி ஏரியா இருக்குல்ல லோ டைம் ஃப்ரேம்ல. அங்க போய் மிட்டிகேட் பண்றப்ப, நம்மளுக்கு ரிவர்சல் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நியூயார்க் கன்டினியூஷன் பண்ணும்ல. அப்ப நியூயார்க் கன்டினியூஷன் பண்ணும்போது இங்க ஓபில டாப் ஆயிட்டு அப்படியே கன்டினியூஷன் தான் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க. திஸ் இஸ் அ கன்சால்டேஷன். லண்டன் ஐ வைக்கணும். நியூயார்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இதுதான் கேண்டில் ஃபார்மேஷன். இது ஓஹெச்எல்சி. ஓப்பன், ஐ, லோ, க்ளோஸ். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட்டா இன்டிசிஷனல் கேண்டில் ஃபார்மிங் இன் கன்சால்டேஷன். இது ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் இன்டிசிஷனல் கேண்டில். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, பை ஸ்டாப், செல் ஸ்டாப், பை ஸ்டாப், செல் ஸ்டாப்ன்னு மாத்தி மாத்தி அன்னைக்கு டேவ எடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் நம்ம ட்ரேட் போய்க்கலாம். இது சிம்பிளா இந்த லண்டன் இங்க தான் ஹை வைக்கும், இங்க தான் லோ வைக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது இது கேண்டில் ஃபார்மேஷன்ல. நம்மளுக்கு இந்த இந்த கேண்டில்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வீக்லில எங்க ஃபார்ம் ஆகும்? வீக்லில ஒரு 5 நாள் டெய்லி கேண்டில் இருக்குன்னா, நம்மளுக்கு 1 திங்கட்கிழமை, மண்டே இல்லாட்டி டியூஸ்டே. அது விட்டா நம்மளுக்கு குளோசிங் டேல ஃப்ரைடே பண்ணலாம். ஓகேவா? மீதி இருக்க 3 நாள்ல மண்டே இப்படி நடக்கலன்னா, டியூஸ்டே நடக்கும். டியூஸ்டே அதாவது மண்டேவே நடந்துருச்சுன்னா, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே சூப்பர் மூவ்மெண்ட்டா இருக்கும். அந்த டேஸ்ல நம்ம PO3 கண்டுபிடிச்சு ஃபைண்ட் பண்ணி போய்க்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இன்டிசிஷனல் கேண்டில்ங்கிறது ஒரு கன்சால்டேஷன். ஒரு ரேஞ்சுக்குள்ளே நிக்கும். பை ஸ்டாப், இது செல் ஸ்டாப்பு. திரும்பி பை ஸ்டாப் எடுத்துட்டு, திரும்பி செல் ஸ்டாப்பு, பை ஸ்டாப்பு, பை ஸ்டாப். எடுத்துக்கிட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் நிக்கிறதா இன்டிசிஷனல் கேண்டில். தட்ஸ் ஆல். ஓகே. இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். திஸ் இஸ் அவர் கோர் கான்செப்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, திரும்பி ஒரு தாட்டி பாருங்க. அப்பதான் கிளியரா இருக்கும். இதுதான் பேசிக் எம்எம்எக்ஸ்க்கு. இந்த கேண்டில் ஃபார்மேஷன கண்டுபிடிச்சா தான் நம்ம எம்எம்எக்ஸ்எம்மே கத்துக்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஈஸியா தான் சொல்லியிருக்கேன். நார்மலா ஈஸியா சொல்லியிருக்கேன். எப்படி சொல்ல முடியுமோ அப்படி ஈஸியா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எம்எம்எக்ஸ்எம் யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா, பண்றேன்னு ரெடியா இருக்காங்க அப்படின்னா, நம்ம கோர்ஸும் எடுக்குறோம். நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்றதாலும் நம்மளுக்கு YouTube டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல குடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொன்னு என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட் வீடியோ பார்த்தே உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னா, நான் இப்ப நியூவா ஆரம்பிச்சிருக்கேன். கோர் கான்செப்ட்ங்கிறத ஒரு சீரிஸா போகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? கன்டினியூஸா வீடியோ வரும். ஓவர்வியூ நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவர்வியூ பார்த்துட்டு வாங்க. என்னென்ன கன்டென்ட்லாம் இருக்கு. அத எந்த ஆர்டர்ல பார்க்கலாம். ஓகேவா? அப்படிங்கிறத நான் 1, 2, 3 3 வீடியோ பார்ட்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் கன்டினியூஸா பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? என்ன சப்ஜெக்ட்க்குள்ள போறாரு இவரு அப்படிங்கிறது அப்பதான் புரியும். ஓகேவா? இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஏன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, இம்பார்ட்டன்ஸான ஒரு மெசேஜஸ்லாம் உள்ள இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? நீங்க எம்எம்எக்ஸுமே பண்ணிட்டு இருந்தாலும், தட்டு தடுமாறி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. எனக்கு நானா தான் கத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இதுல ஒரு ஐடியா கிடைக்கலாம். இது மூலியமா உங்களுக்கு ஒரு நாலேட்ஜும் கிடைக்கும். ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.